முன்னாள் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு நடத்தியிருக்காங்க. அவர் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. பரபரப்பாக பேசப்படுது. தாவேக அரசாங்கம் மாஜி மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது கரூர் நெடுஞ்சாலை அந்த இதில் டெண்டர் வழங்கியதில் நிறைய முறைகேடுகள் அப்படின்னு அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் பேரில் இந்த ஆக்ஷனை தொடங்கியிருக்கு டிவிஏசிங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. இங்கே தாவேக அரசாங்கம் அடுத்தடுத்து 10 முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் எடுக்கிறாங்க. திரு சேகர்பாபு, திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு KN நேரு, திரு செந்தில் பாலாஜி அப்படின்னு அந்த லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்குங்க. அரசியல் ரீதியிலாகவும் சில கணக்குகள் இருக்கு. இந்த ஒரு மாதத்தில் திமுக இறங்கி தாவேக்காவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை உள்ளிட்ட பல விஷயங்களிலும் இது மக்கள்கிட்ட பேட் இமேஜ் உருவாகிடக்கூடாது. அதே நேரத்தில் முந்தைய ஆட்சி லஞ்ச ஊழல் முறைகேடு புகாருக்கு ஆளானதால தான் அவங்கள தோற்கடித்து நமக்கு 108 தொகுதிகளை பரிசாக கொடுத்தாங்க மக்கள். அப்போ இந்த பல்சையே நம்ம பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி லஞ்சம் ஊழல் புகார்கள் மீது ஆக்ஷன் நம்ம எடுத்தோம்னா, அதற்கான ஆதாரங்களை திரட்டி நம்ம அடுத்த கட்டமாக நகர்ந்தோம்னா, அது தாவேக அரசாங்கத்துடைய இமேஜை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய இமேஜை உயர்த்தும். அவருமே சட்டமன்றத்தில் ஊழலற்ற அரசாங்கங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த ஆக்ஷன்களில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கு தாவேகா. இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம், சட்ட ரீதியாக பதிலடிகளை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின். ஸோ ஆக்ஷன் ஸ்டார்ட், ரியல் ஆக்ஷன் அரசியல் மூவி ஸ்டார்ட்டுங்க.